ஆர்கிமிடிஸ்னு சொன்னதும் நமக்கு யுரேக்கா தான் ஞாபகம் வரும். ஆனா அது அவரோட உண்மையான மரபு இல்ல. அந்த ஒரு வார்த்தை தான் அறிவியல் வரலாற்றிலேயே ஒரு மறக்க முடியாத தருணமா மாறிடுச்சு. ராஜா கிரீடத்துல ஒரு சிக்கல். ஆர்கிமிடிஸ்க்கு குளியல் தொட்டில தான் தீர்வு கிடைச்சது. ஆனா அவர் வெறும் குளியலார விஞ்ஞானி மட்டும் இல்ல, தன்னோட நகரத்தையே காப்பாத்தின ஒரு போர் வீரன். இந்த ஒரு வரி நெம்புகோல் பத்தி அவருக்கு எவ்ளோ ஆழமா தெரிஞ்சிருக்குன்னு காட்டுது. சரி, இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை பத்தி ஆர்கிமிடிஸே என்ன நினைச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரை பொறுத்தவரை இந்த மெஷின்ஸ் எல்லாம் வெறும் டைம் பாஸ் தான். அவரோட உண்மையான காதல் கணிதம். கால்குலஸ் வரதுக்கு முன்னாடியே இந்த முறைய வச்சு ரொம்ப சிக்கலான வடிவங்களோட பரப்பளவை கணக்கிட்டாரு. அவர் 96 பக்கம் கொண்ட பலகோணத்தை வச்சு பையோட மதிப்பை ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சாரு. அவரோட இந்த கணக்கு தான் கிட்டத்தட்ட 2000 வருஷம் கழிச்சு வந்த கால்குலஸ்க்கு அடிப்படையா இருந்துச்சு. தன்னோட மணல் கணக்கிடுபவர் புத்தகத்துல நாம கற்பனையே பண்ண முடியாத எண்களை கணக்குல கொண்டு வந்தாரு. இதுதான் இந்த முழு பிரபஞ்சத்தையும் நிரப்ப எவ்வளவு மணல் துகள்கள் தேவைப்படும்னு அவர் போட்ட கணக்கு. அவரோட எல்லா கண்டுபிடிப்புகளையும் விட இந்த அழகான வடிவியல் உறவு தான் அவருக்கு ரொம்பவே பிடிச்சது. அதனால தான் தன்னோட கல்லறை மேல இந்த உருவத்தை பதிக்கச் சொன்னார். கணிதம் தான் அவரோட அடையாளம். ஆனா வரலாற்றோட மிகப்பெரிய மேதைகள்ல ஒருத்தர் ஒரு போர்ல பரிதாபமா இறந்து போனாரு. இது உண்மையா இல்லையான்னு தெரியல, ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் வேலையில கவனமா இருந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பல முக்கியமான படைப்புகள் பல 100 வருஷத்துக்கு காணாமலே போயிடுச்சே. 1906ல ஒரு பழைய ஜெப புத்தகத்துக்குள்ள அழிக்கப்பட்ட அவரோட எழுத்துக்களை ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. அந்த புத்தகம் ஆர்கிமிடிஸோட மூளை எப்படி வேலை செஞ்சதுன்னு நமக்கு நேர்ல காட்டின மாதிரி இருந்துச்சு. திரும்ப கிடைச்ச அவரோட எழுத்துக்கள் தான் கலிலியோ, நியூட்டன் இவங்களோட அறிவியல் புரட்சிக்கு ஒரு பெரிய தூண்டுதலா இருந்துச்சு. இன்னைக்கு கணிதத்துக்கான நோபல் பரிசுன்னு சொல்ற ஃபீல்ட்ஸ் பதக்கத்துல அவரோட முகம்தான் இருக்கு. இதுவே பெரிய சாட்சி. நாம கிட்டத்தட்ட மறந்த ஒரு மேதையோட தோள் மேலதான் இன்னைக்கு அறிவியல் நிக்குது.